ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவன் ஒன்றுமே இல்லாதவனா இருந்தான், குழந்தை இல்லாதவனா இருந்தான், ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்து அவனை பேசி, மகனே என்னை நம்பி வா, என்னை விசுவாசி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இந்த பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் அழைத்த பொழுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அவர் பின்பாக வந்தான். ஆபிரகாம் இருந்த ஊருங்கிற அந்த ஊர்ல இருந்து அவன் கானான் தேசத்துக்கு வருவது கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் அவன் நடந்து கர்த்தர் வழி நடத்தின பாதையில தேவனை நம்பிக்கையோடு தேவனை விசுவாசித்து வந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளை இந்த காலவேளையில ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்பு, என்னை விசுவாசி, உன் வாழ்வின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் என்னை நீ நம்புனேனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றார், என்னை நம்புகிற பிள்ளைங்களை ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போக பண்ணுறதே இல்லை, உன்னை நிச்சயம் ஆசீர்வதிச்சு உயர்த்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு அவருக்கு பின்பாக வந்தான். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணினார், அந்த நம்பிக்கையை கனம் பண்ணினார். தன்னை பின்பற்றி வந்த அவனை கர்த்தரை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் அவனை நிரப்பினார். ஏன் தெரியுமா? தேவனை நம்புற பிள்ளைங்களை, விசுவாசிக்கிற பிள்ளைங்களை கர்த்தரும் கனம் பண்றார். இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பினேனா, என்னை விசுவாசிச்சேனா, என்னை நம்பி என்னை நீ பின்பற்றி வந்தேனா, நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயம் உன்னை உயர்த்துவேன், நிச்சயம் உன்னை அற்புதமா அதிசயமா நான் நடத்துவேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணி அவனை ஆசீர்வதித்தது போல உங்களையும் இந்த காலை வேளையில சொல்கிறார், என்னை நம்பி என்னை விசுவாசித்து என்னை பின்பற்று, உன்னையும் நிச்சயம் ஆபிரகாமை போல ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தினால கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் உயர்த்துவார். God bless you.